பாஜக பகச்சுக்கிட்டு திமுக இந்த ட்ராப். இப்போ யாருக்குங்க ஓட்டு போட போறாங்க மக்களுக்கு? புரியுதுங்களா? இது தானா ஒன்று. ரெண்டாவது, இந்த 6 மாத காலம்ன்றது நீங்கள் ரொம்ப குறைச்சி எடை போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஈரா அப்படி. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சின்னத்தை கொடுத்து சீமான் அண்ணா அந்த சின்னத்தை பிரபலியப்படுத்தி ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக மாறிட்டார். அப்போ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்னா இது என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட நம்மளால் அதை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். கூட்டணி ஆகட்டும், இல்லாட்டி வந்து சின்னம் ஆகட்டும், இல்லை கட்சியோட ப்ரொபகண்டா, மேனிஃபெஸ்டோ, இது எல்லாத்தையும் அப்படி ரீச் பண்ண முடியும் ஈஸி. 6 மாத காலன்றது என்னென்ன பண்ண போறாரு? 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கட்சியோட ஆக்டிவிட்டீஸ், ஒரு செக்மெண்ட்லையும் ஒரு ஜோன்லையும் என்னென்னலாம் இந்த கட்சி இந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கான ட்ரைனிங், பொதுக்குழு கூட்டம் இதெல்லாம் நடக்கும். இது கட்சியோட நிர்வாகிகள் 5 மண்டலம் தான். 5 மண்டலத்தை பண்ணி திரும்ப அதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு 234 தொகுதிக்கும் தனித்தனியாக ஒரு நடத்திட்டு அப்புறம் ஒரு வார்டு இல்லை அந்த பூத் லெவலில் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் விஜய் போக வேண்டாம். இது ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டி நடத்தும். ஆன் த அதர் ஹேண்ட், விஜய்க்கு என்ன வேலை? மக்களை சந்திக்கணும். வெறும் கட்சிக்காரங்கள் மட்டும் கிடையாது, மக்களை சந்திக்கணும். 234 தொகுதி, ஒரு தொகுதியும் ஒரு நாள் 2 நாளில் அந்த தொகுதிக்கு போகிறாரு. எண்மண் எண் மக்கள் மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு, ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாரு. அடுத்த நாள் அந்த தொகுதியில் 2 இடத்துல இல்லை 3 இடத்துல கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே மக்களை வந்து விஜய்கிட்ட பேசணும், அவங்களோட குறைகளை மனுவாக கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. விடியல் பையனை மாதிரி போகிறாரு, உட்காராரு, பேசுகிறாரு, பர்சனலாக கேரண்டி கொடுக்குறாரு, ஒரு பகுதியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, ஒரு புக்கில் நோட் பண்ணிக்கிறாரு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து பின்னாடி மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டே வருது ஒரு டீம் வச்சு. இதை பண்ணுறதுக்கு 180 நாள் பத்தாதா?